உன் கூட கடவுள் இருந்தாருனாக்கா உனக்கு விரோதமாக யாராவது சூனியம் பண்ண முடியுமா? உன் கூட கடவுள் இருந்தாருனாக்கா உனக்கு விரோதமாக எதையாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால் நீ ஆண்டவரோடு இருக்கிற. அப்போ நீ நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும், தூங்கினாலும் ஸ்தோத்திரம். நீ நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்து பாருங்க. ஒரு நடந்த சம்பவம், கீழ் வீட்டில் ஒரு டெனண்ட்டு, மேலே ஹவுஸ் ஓனர். அந்த அம்மாவுடைய கணவர் கிடையாது, மகன் ஊரில் இருக்கார். நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அந்த அம்மா மேல் வீட்டில் இருக்கிறாங்க. கீழே ஒரு புறஜாதி ஆளுக்கு வீடு கொடுத்துறாங்க. அந்த அம்மா கிறிஸ்தவ அம்மா, ஆண்டவர் கூட நல்லா ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு அம்மா. இந்த கீழ் வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், அந்த அம்மாவை ஏமாற்றிட்டு மாதம் மாதம் வாடகை கொடுக்குறதே கிடையாது. கீழே விசாலமான வீடு, எதாவது ஒன்று சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அவனுக்கு என்னன்னாக்கா அந்த கீழ் போர்ஷனை மொத்தமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மந்திரவாதிக்கிட்ட போகிறான். அவன் அங்கேருந்து ஏதோ செஞ்சு அனுப்புகிறான். இந்த அம்மா வாடகை ஞாபகமே வரக்கூடாது, எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அனுப்பும்பொழுது என்ன நடக்குது, அந்த அம்மாவுக்கு எதிராக எது செஞ்சாலும் எதுவுமே ஆக மாட்டேங்குது, எதுவுமே அங்கே நடக்கலை. அப்போ அந்த மந்திரவாதி சொல்கிறான், நான் அந்த அம்மாவை நேரடியாக பார்க்கணும். சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், வா பார்க்கலான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி மேலே கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்கள நேராக காட்டுறாரு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்க வராங்க. தண்ணி கொடுக்கும்போது ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், வீட்டு ஃபுல்லாக அந்த அம்மா ஸ்தோத்திரம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அரிசி எடுத்து போடும் போதும், ஆண்டவரே இந்த அரிசி இவ்வளோ போடுற ஸ்தோத்திரம், இதில் எவ்வளோ அரிசி இருக்கோ அவ்வளோ ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், 1000 ஸ்தோத்திரம், இப்படியே ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே வீட்டை சுற்றி சுற்றி தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கொண்டு தண்ணி கொடுத்தாங்க. இந்த ஆள் தண்ணி குடித்த உடனே எத்தனையோ குண்டு ஊசி உடம்புல குத்துற மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்துதான். உடனே பக்கத்தில் சொல்கிறாராம், இந்த அம்மாவுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாது, என்னால் இங்கே உட்கார முடியல, என் உடம்பெல்லாம் குத்துது, நீ ஏதாவது பண்ணி இல்லை இந்த வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். ஸ்தோத்திரம் எவ்வளோ வேலை செய்யுது பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம் எவ்வளோ வேலை செய்யுது. இன்னைக்கு உன் வாயிலேருந்து வர ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும்? உன் வீடு துதியினால் நிரம்பி இருக்கான், உன் வீடு துதியினால் இருக்கான். இன்னைக்கு துதி இல்லை, பிள்ளைங்க வாயிலையும் துதி இல்லை, பிள்ளைங்க வாயிலையும் ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. என்ன வருது பிள்ளைங்க வாயில? கெட்ட வார்த்தை தான் நிறைய இருக்கு. பிள்ளைங்க வாயில கெட்ட வார்த்தை நிறைய இருக்கு. நிறைய புக்குகளை படிக்க சொல்றோம், ஆனா பிள்ளைய ஸ்தோத்திரம் பண்ணி சொல்ல கொடுக்குறோமா? சிந்தித்து பார். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, ஆண்டவரை பற்றிய பயத்தை ஏற்படுத்தினார். தேவ பிள்ளையே, விடுதலை பயணம் 14:14 ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வார்த்தை யோசபாத்தின் வாழ்க்கையிலே நிறைவேறினது. யோசபாத்தின் வாழ்க்கையிலே நிறைவேறினது. ஏன் சொன்னால், கடவுளால் எல்லாம் இயலும், கடவுளால எல்லாம் இயலும். அதனால தேவ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும், உங்களுக்கு எதிராக எத்தனையோ பேர் வெளியிலிருந்து வந்தாலும், நீங்க செய்ய வேண்டியது என்னன்னாக்கா துதி. ஆமென். உங்களுக்கு தேவை வெற்றி தான். அந்த வெற்றி கிடைக்கணும் சொன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்கள் வாய்களிலே ஆண்டவரை துதிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கண்ணை மூடிக்கணும், மற்றதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்கள் கண்ணையும் கால்களையும் கட்டிக்கிட்டு வாயை மாத்திரம் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ என்ன நடந்தது? யோசபாத்துக்கு யுத்தம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் யுத்தம் பண்ணுவார். பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? நிச்சயம் பண்ணுவார். ஏன்னாக்கா கடவுளால் எல்லாம் இயலும். நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும்.
சும்மா கிறிஸ்துவ வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை அப்படி போயிட்டு பராக்க பார்த்துட்டு வர்றது கிடையாது. உன் வீட்டில் துதிக்கணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். உன் வீட்டில் ஸ்தோத்திரம் பண்ணணும், உன் வீட்டில் செபிக்கணும், உன் வீட்டில் நீ உட்காரணும் ஆண்டவர் சமூகத்தில். எத்தனை பேர் இன்னைக்கு முடிவு எடுக்கிறீங்க, இன்னிலிருந்து நான் வீட்டில் உட்கார போகிறேன்? கொஞ்ச நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவர் பாதத்தில் நீ உட்காந்து பாரு. 1 மணி நேரம் கொடுத்தா கடனே இல்லாமல் நடத்துவார். 1 மணி நேரம் நீ ஆண்டவருக்கு கொடுத்தேன்னு சொன்னால் கடனே இல்லாமல் நடத்துவார். 3வது பட்டயம். முதல் யுத்தத்துக்கு பயன்படுத்தினது சமுத்திரம், 2வது யுத்தத்துக்கு பயன்படுத்தினது பாடல், 3வது யுத்தத்துக்கு பயன்படுத்தினது பட்டயம். வாசிங்க ஏசாயா புத்தகம் 37வது அதிகாரம் 7வது வசனம். இதோ நான் ஒரு ஆவியை அவனிடம் அனுப்பி, நல்லா கவனிங்க, ஒரு ஆவியை அவனிடம் அனுப்பி அவன் வதந்தி ஒன்றை கேட்குமாறு செய்வேன். என்ன கேட்கிறாராம்? ஒரு வதந்தியை கேட்க பண்ணுவேன். அவனும் தன் நாட்டிற்கு திரும்பி செல்வான். அவன் நாட்டிலேயே அவனை வாளுக்கு இரையாக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அவன் நாட்டிலேயே அவனை நான் கொன்னுடுவேன்றார். நம்ம கூட சென்னையிலே சொல்லுவோம் தெரியுமா சில வார்த்தையெல்லாம், உன் ஏரியாவில் வந்து உன்னை கொன்னுடுவேன் சொல்கிறோமா இல்லையா? ஆண்டவர் அன்னைக்கு சொல்லிக்கிறான், அவன் நாட்டிலேயே அவனை போட்டு தள்ளிடுவேன். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன்? அவர் அப்படி தானே சொல்கிறாரு, அதுக்கு அர்த்தம் அப்படி தானே. வாசிக்க மறுபடியும். இதோ நான் ஒரு ஆவியை அவனிடம் அனுப்பி அவன் வதந்தி ஒன்றை கேட்குமாறு செய்வேன். ஒரு வதந்தி என்ன அர்த்தம்? ஒரு பொய்யான வதந்தியை கேட்க செஞ்சு அவனும் தம் நாட்டிற்கு திரும்பி செல்வான். அவன் நாட்டிலேயே அவனை வாளுக்கு இரையாக்குவேன் என்கிறார் ஆண்டவர். நாட்டிலேயே அவனை வாளுக்கு இரையாக்குவேன் என்றார். அப்போ யூதா ராஜாவான எசேக்கியாவுக்கு விரோதமாக யார் யுத்தம் பண்ண வந்ததுன்னா அசிரிய ராஜா. அசிரியரை முறியடிக்க ஆண்டவர் பயன்படுத்தின ஆயுதம் பட்டயம். ஆமென். வாள். ஆண்டவர் பயன்படுத்தினது ஒரு வாள், பட்டயத்தை பயன்படுத்தினார். அப்போ அசிரிய ராஜாவான சனகரிப்பு யூதா ராஜாவான எசேக்கியலுக்கு விரோதமாக அவர் எழுந்து வரார், படையெடுத்து வரார். இந்த இடத்துல நீங்கள் 36வது அதிகாரம் 37வது அதிகாரத்தெல்லாம் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சம்பவங்கள் எல்லாம் நிறைய எழுதியிருக்கும். அப்போ சனகரிப்பு யூதா இஸ்ரவேலுக்கு ஜீவனுள்ள நித்திய தேவனாகிய கடவுளை இழிவுபடுத்தினான் என்று எழுதியிருக்கு. கடவுளை இழிவுபடுத்துறான். அப்போ இழிவுபடுத்தி கேவலமாக நிந்தித்தான். அதனால அவன் குமாரன் பட்டயத்தால் கொன்றான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவனுடைய பையனாலேயே அவனை ஆண்டவர் கொன்று போட்டான். வாசிக்கலாம் 36:8. இப்பொழுது என் தலைவராகிய அசிரிய அரசனுடன் பேரம் ஒன்று செய்து கொள். நான் உனக்கு 2000 குதிரைகளை தருவேன். ஆனால் அவற்றின் மேல் ஏறி செல்லும் திறனுள்ள வீரர்கள் உன்னிடம் உள்ளனரா? ஒரு கேள்வி எழுப்புறான். 10வது வசனம். மேலும் ஆண்டவரின் விருப்பமின்றியா இந்த நாட்டுக்கு எதிராக வந்து அதை அழிக்க போகிறேன். ஆண்டவர் என்னிடம் நீ இந்த நாட்டுக்கு எதிராக சென்று அதை அழித்து விடு என்று கூறியுள்ளார் என்றான். எப்படி சொல்றான் பாரு, ஆண்டவரே அனுப்புறாருன்னு சொல்லிட்டு பொய் சொல்றான். 18வது வசனம். ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி எசேக்கியா உங்களை ஏமாற்றாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மக்களினங்களின் தெய்வங்களில் எவரேனும் அசிரியா அரசரின் கையில் இருந்து தன் நாட்டை விடுவித்தது உண்டோ? ஆமாத்தின் தெய்வங்களும் அர்பாதின் தெய்வங்களும் எங்கே? செபர்வையும் தெய்வங்கள் எங்கே? என் கையில் இருந்து அவர்களால் சமாரியாவை விடுவிக்க முடிந்ததா? அந்த நாடுகளின் தெய்வங்கள் அனைத்திலும் ஒன்றாவது என் கையில் இருந்து தன் நாட்டை விடுவித்தது உண்டா? அப்படி இருக்க எருசலேமை என் கையில் இருந்து ஆண்டவரால் விடுவிக்க இயலுமா? சொல்ற வார்த்தையை பாருங்க. எருசலேமை என் கையில் இருந்து ஆண்டவரால் விடுவிக்க இயலுமா அப்படின்னு சொல்லிட்டு 21வது வசனம். அவர்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் மறுமொழியாக சொல்லாது மௌனமாய் இருந்தார்கள். ஏனெனில் அவனுக்கு மறுமொழி ஒன்றும் சொல்லாதீர்கள் என்று அரசர் கட்டளை இட்டிருந்தார். என்ன கட்டளை இடுறாரு? மறுமொழி ஒன்றும் சொல்லாதீங்க. அப்போ இந்த சனகரிப்பு எசேக்கியேல் கிட்ட போயிட்டு கடவுளை அவமானப்படுத்தி பேசுறான், கடவுளை நிந்தித்து பேசுறான். உங்க ஆண்டவரால மீட்க முடியுமா அப்படின்ற வார்த்தையை சொல்லுகிறான். தேவ பிள்ளையே,
அவர்கள் மௌனமாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடவுளிடத்திலே தன் விண்ணப்பத்தை ஏறெடுத்தார்கள் இந்த ஜனங்கள். என்ன பண்றாரு எசேக்கியேல் ராஜா? ஆண்டவருக்கு முன்னாடி போய் தன் விண்ணப்பத்தை ஏற்படுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவரது பதிலையும் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவருடைய பதிலையும் பெற்றுக்கொண்டார். அவன் மௌனமாக காப்பது ஒரு அரிய காரியமாய் இருந்தது. கோபமே படல. சில நேரத்தில் நமக்கு முன்னாடி கூட சில பேர் வந்து இப்படி தான் பேசுவாங்க இல்லையா? நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? நம்மளை டென்ஷன் பண்ணுற மாதிரி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவையில்லாத அன்வான்ட் வார்த்தையை சொல்லி நம்மளை ரொம்ப டெம்பர் ஆக்குறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே சனகரிப்பும் பேசினான். ஆனால் எசேக்கியா மௌனமாக இருந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து கூட தம் சத்துருக்களிடம் எப்படி நடந்து கொண்டாரோ அதே மாதிரி நாமளும் நடந்து கொண்டோம். ஆண்டவர் எங்கேயாவது பேசினாரா? ஆண்டவர் வாய் திறந்து பேசவே இல்லை, எங்கேயுமே பேசல. அடிக்கப்பட்ட ஆட்டை போல மௌனமாக இருந்தார். அடிக்க கொண்டு போகும்படி ஆட்டுக்குட்டியை போல அவர் வாய் திறக்கவே இல்லை. ஒரு இடத்துல கூட ஆண்டவர் வாய் திறக்கலை. எங்கேயாவது திறந்தாரா? எங்கேயுமே பேசல. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும் என்பது இந்த திருமறை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம வாயினால இயேசு இயேசுன்னு சொல்கிறோம். இப்போ அவரை போல நிறைய இடத்துல நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்களேன், நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு வந்துனே இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் சொன்னால் கடவுளால் எல்லாம் இயலும். நாம் ஒரு வார்த்தை பேசணும் தானே எதிராளி நம்மளை தூண்டுறான், நம்மளை ஏதாவது பேச வைக்கணும் தானே தூண்டுவான். சில பேர் நம்ம பேசி என்ன பண்ணுவோம், டென்ஷன் ஆக்கிடுவோம். டென்ஷன் ஆகிட்டோன்னா அவங்க வாயிலேருந்து என்ன வந்துடுது, தேவையில்லாத வார்த்தை நம்ம வாயிலேருந்து வந்துட்ட பிறகு ஆண்டவர்கிட்ட போயிட்டோம். ஐயோ ஆண்டவரே, நான் இப்படி பேசிட்டேனே ஆண்டவரே, நான் இப்படி கோவப்பட்டேனே ஆண்டவரே, நான் இப்படி வருத்தப்பட்டுட்டேனே ஆண்டவரே. இது சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வாக்கின்படி 2 அரசராகமம் 19:37 தன் தெய்வமாகிய நிஸ்ரோக்கின் கோவிலில் அவன் வழிபாடு செய்து கொண்டிருந்த பொழுது அவன் புதல்வர்களாகிய அதிரம் மெலக்கும் சரைத்சரும் அவனை வாளால் வெட்டி கொன்றுவிட்டு அரராத்து நாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டனர். அப்ப பாருங்க, அவன் புதல்வர்களே அவனை கொன்று போட்டார்கள். எங்கேயாவது இப்படி ஒரு வெற்றியை எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இவ்வளோ அழகான ஒரு வெற்றி, ஒரு அழகான வெற்றி. ஏன்னாக்கா யூதாவுக்கும் சத்ருவாய் வந்த சனகரிப்பு வில் அம்பு ஈட்டி இவற்றால் கொல்லப்படவில்லை, மாறாக எசேக்கியேல் மௌனம் காத்ததால் அவர்கள் பிள்ளைகளே. பிரைஸ் தி லார்ட். எப்படி கொன்றார் பாருங்க, மௌனம் காத்தார். எந்த அளவுக்கு நாம மௌனம் காக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் வெற்றியை நமக்கு தருவான். பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னா, தமது தூதர்கள் வாயிலாக செய்தியை அனுப்பி எதிரியை பட்டயத்தால் மடியும்படி செய்தார். ஒரு செய்தியை அனுப்புறாரு, ஒரு செய்தியை அனுப்பி அவனை சாகடிக்கிறாருன்னு சொன்னா, என் அன்பு தேவ பிள்ளையே, பொய்யான சொற்களால் இன்னைக்கு நாம் நிறைய பேர் கவலைப்படுறோம் இல்லையா? ஏதாவது ஒரு செய்தியை நம்ம கேட்டுறோம், யாராவது ஒருத்தர் பொய்யா நம்மளை வந்து குறை சொல்லிடுறாங்க. ஒரு பொய்யான செய்தியை இனிமேல் நீங்கள் கேட்டு கவலைப்படவே கூடாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த மாதிரி செய்தி எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? செய்யாததை நீங்கள் செஞ்சது போல் வந்து உங்ககிட்டயே சொல்லுவாங்க. நம்ம ஆச்சரியமாக இருப்போம், நான் இங்கே செஞ்சேன். ஒரு பொய்யான சொற்களால் இன்னைக்கு கவலை நிறைய பேருக்கு. நான் செய்யவே இல்லையே, என்னை இன்னும் செஞ்சேன்னு சொல்கிறாங்களே, நான் செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இனி நீ கவலைப்படவே தேவையில்லை, கலங்கவும் தேவையில்லை. ஏன்னு சொன்னாக்கா, நீங்கள் அமைதி காத்தால் போதும். ஆமென், நீங்கள் அமைதி காத்தால் போதும். கடவுள் தமது போராயுதங்களை பயன்படுத்துவதில் அவர் அழகாக பயன்படுத்துகிறார். ஏன்னாக்கா கடவுளால் எல்லாம் கூடும், என் தெய்வத்தால் எல்லாமே கூடும். காரணம் என்னென்ன, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் புல்லுள்ள ஒரு போராயுதமாக விளங்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஒரு புல்லும் போராயுதமாக விளங்கும். அப்போ அவர் பயன்படுத்தினது எது? சமுத்திரம். அவர் பயன்படுத்தினது எது? பாடல், துதி.
அவர் பயன்படுத்தினது ஒரு பட்டயம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ விசுவாசி. நீ செய்ய வேண்டியது என்ன? வாயை மூடணும். ஆமென். ஆண்டவர் உனக்கு யுத்தம் செய்யணும்னு சொன்னால் நீ வாயை மூடணும். ஆண்டவர் உனக்கு யுத்தம் செய்யணும்னு சொன்னால் உன் வாயினால் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் உனக்கு யுத்தம் செய்யணும்னு சொன்னால் நீ அமைதலாக இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே கலந்து ஒரே இடத்துல தான் வருது. உன் கண்ணை மூடிக்கும், காதை பொத்திக்கும், வாயை பொத்திக்கும், கையை கட்டிக்கும், கர்த்தர் யுத்தம் செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் மத்தேயு 19:26 இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாதது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். கடவுளால் எல்லாம் இயலும். ஏன்னு சொன்னால், எதிர்த்து வந்த எகிப்தியர்கள் கடலில் மூழ்கினார்கள். எகிப்தியர்கள் கடலில் மூழ்கினார்கள். இஸ்ரவேலரோ கடலில் கட்டாந்தரையில் நடந்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளை, யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பின அத்தனை அரசர்களும் அமைதி அடைந்தார்கள். காரணம், அஞ்சினார்கள். ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். இன்னைக்கு உனக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். ஏன்னு சொன்னால், இந்த வாக்குறுதியின்படி குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தமாகும். ஜெயம் யாரால் வரும்? ஆண்டவரால் வரும். இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். ஆண்டவரே, இன்னிலிருந்து நான் எதிர்த்து பேச மாட்டேன். ஆண்டவர், எத்தனை பேர் வாயாடுறவங்க இருக்கிறீங்க? ஆமென். கூட பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் எடுத்து போட்டுருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இனி நான் வாயை மூடிக்கிறேன். ஆண்டவரே, துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். எஸ். செங்கடல் இரண்டாக பிளந்த யோர்தான் நதி திரும்பி எரிகோ மதில்கள் விழுந்திட செய்த கர்த்தர், இன்றைக்கு உனக்கு முன்பாக இருக்கிற செங்கடல், உனக்கு முன்பாக இருக்கிற யோர்தான் நதி, உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ மதில்கள் எல்லாம் இன்றைக்கு விழும். இப்பொழுது விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஓ ராமா. ஆமென். செங்கடல் இரண்டாய் பிளந்திடும், யோர்தான் நதியும் திரும்பிடும். செங்கடல் இரண்டாய் பிளந்திடும், யோர்தான் நதியும் திரும்பிடும். எரிகோ மதில்கள் விழுந்திடும், எரிகோ மதில்கள் விழுந்திடும். என்றுமே தேவனை துதிப்பதால், என்றுமே தேவனை துதிப்பதால் துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். கரங்களை தட்டி துதி செய்ய தொடங்கினால் ஆமென். ஓ ஷாகாதாரமா. ஆமென், ஆமென். ஜீசஸ். ஓ ரேமா கரியாந்தரோ. சீரும் சிங்கம் போல பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு பணிந்து போகும். எரியும் நெருப்பு இன்னைக்கு அவிந்து போகும். எதிரிகளுடைய சதிகள் எல்லாம் முறித்து போடுகிற தேவன், அவரை நீ துதிக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு ஜெயம், இன்றைக்கு ஒரு ஜெயம், இன்றைக்கு ஒரு ஜெயம். நிச்சயம் முடிவு உண்டு. உன் வாழ்க்கையில ஒரு வெற்றி. இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போகும் பொழுது ஒரு ஜெய கிறிஸ்து உன்னோடு கூட வருவார். என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் தேவனால் எல்லாம் ஆகும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளையே, ஓ உன் வாயை தர, ஓ ரிபாலா ஹத்த ரமான்யா, அவரை மகிமைப்படுத்து. சீரும் சிங்கமும் பணிந்திடும், எரியும் நெருப்பும் அவிந்திடும். சீரும் சிங்கமும் பணிந்திடும், எரியும் நெருப்பும் அவிந்திடும்.
எதிரியின் சதிகள் அழிந்திட, எதிரியின் சதிகள் அழிந்திட, எப்போதும் தேவனை ஆராதிப்போம், எப்போதும் தேவனை ஆராதிப்போம். துதி செய்ய தொடங்கினால் ஓ ஆமென். தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, யுத்தம் செய்கிற வல்லமை, தேவன் எல்லா தடைகளை உடைக்கிற வல்லமை, எல்லா தடைகளை உடைக்கிற வல்லமை இந்த மாதம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் ஓ உன் வாழ்க்கையில் இந்த உன் ஆயுள் காலம் முழுவதும் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது பரமனின் அற்புதம் எப்படி நடந்ததோ ஆமென். இந்த நேரத்தில் உன் கவலை கட்டுகளை உடைக்கிற வல்லமை, உன் கட்டுகளை உடைக்கிற வல்லமை, உன் கட்டுகளை உடைக்கிற வல்லமை. ஓ ராகா தா ராமா மாமா ஜீசஸ். ஓ ஷாகா தா ராபா அக்கினி, அக்கினியாக ஆமென். தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஓ ராமா மாரியாந்தரோ. பவுலும் சீலாவும் துதித்தின, பரமனின் அற்புதம் நடந்ததே. பவுலும் சீலாவும் துதித்திட, பரமனின் அற்புதம் நடந்ததே. கவலைகள் கட்டுகள் ஒழிந்திட, கவலைகள் கட்டுகள் ஒழிந்திட, கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போம், கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போம். துதி செய்ய தொடங்கினார் ஜாகாதரபா. ஓ ஷாபா பாபா, ஓ ராமாபா ஷாபாலபா, ஓ ராகாதரபா. எஸ் லார்ட் ஆமென். ஓ ரிபாந்தி ஆந்தரோ. சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார்.